சார் அனைவருக்கும் வணக்கம். டிஜிபேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் எரர் வரும் சரிங்களா. அதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிபே வந்து ஓடிபி பேஸில் டிஜிபே இப்போ லாகின் பண்ணிக்கோங்க. கேஷ் வித்ரா கொடுத்து ஏஜென்ட் அட்கேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர் அவுட் சைட் தி அலௌட் ஜியோ ரேஞ்ச் ஆஃப் 20 கிலோமீட்டர் வரும். இது எப்படி கிளியர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பண்ணுறது எல்லாம் கூகுள் குரோமில், மொசைலாவில் கிடையாது. கூகுள் குரோமில் இதில் போயிட்டு குரோம் லொக்கேஷன் கார்டு அப்படின்னு அடிங்க. அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும், லொக்கேஷன் கார்டு குரோம் வெப் ஸ்டோர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரைட் சைடில் பாருங்கள் ஆட் டு தி குரோம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குரோமுக்கு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு லொக்கேஷன் கார்டு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆப்ஷனில் போயிட்டு மீடியம் இருக்கும். இந்த இடத்துல யூஸ்டு ஃபிக்ஸ்டு லொக்கேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதில் ஆட்டோமேட்டிக் மீடியமில் இருக்கும். மறக்காமல் யூஸ்டு ஃபிக்ஸ் லொக்கேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைவசி லெவல் ரெண்டாவது ஆப்ஷன் ப்ரைவசி லெவலில் ஹை கொடுத்துக்கோங்க. இங்கே 1 hour இருக்கிறது வந்து 10 hour கொடுத்துக்கோங்க சரிங்களா. அப்போ தான் நீங்கள் ஒரு லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் 10 மணி நேரம் அது வந்து ஆக்டிவில் இருக்கும். இல்லைனா எகெயின் டிஃபால்ட்டாக வேறு லொக்கேஷன் மாறிக்கும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேப்பை ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் சென்டர் எங்கே இருக்கோ அந்த சென்டருக்கு மேப்பை ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் வந்து இந்த டிஜிபே யூஸ் பண்ணோன்னா நான் இருக்கிற இடத்துக்கு இந்த மேப்பை வந்து ஜூம் இன் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ நான் இந்த லொக்கேஷன் இருக்குன்னா லொக்கேஷன் வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்தது மூணாவது ஆப்ஷன் ஃபிக்ஸ்டு லொக்கேஷன் இருக்குங்களா. இந்த ஃபிக்ஸ்டு லொக்கேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி ஜூம் அவுட் பண்ணி வேறு ஒரு இடத்துல இருக்க லொக்கேஷன் அதை என்ன பண்ணணும், ஜூம் அவுட் பண்ணிவிட்டு எகெயின் இந்தியாவில் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நான் இருக்கிற லொக்கேஷனுக்கு, அதாவது உங்கள் சென்டர் எந்த லொக்கேஷன் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களோட லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் டிஜிபே வெப்புக்கு போயிட்டு பேஜை ரீலோட் பண்ணுங்கள். ரீலோட் பண்ணிட்டு இந்த ஏஜென்ட் ஆத்தங்க கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. சில பேர்த்துக்கு அப்பயும் ஒர்க் ஆகாது சரிங்களா. அதாவது லொக்கேஷன் கார்டு செட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் இதெல்லாம் இந்த ப்ரைவசி லெவலில் இந்த ஃபிக்ஸ்டு லொக்கேஷன் எல்லாமே நீங்கள் ஃபிட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டிஜிபேயில் வந்து 20 கிலோமீட்டர் ஏற வரும். இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் உங்கள் சிஎஸ்சி டிஜிட்டல் சேவை போர்ட்டலில் உங்கள் சிஎஸ்சி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட கொடுத்த லேட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணணும்னா கூகுளில் டிஜிட்டல் சேவா டாட் சிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் உங்களோட சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டலுக்குள்ளே போகணும் சரிங்களா. லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் கிளிக் பண்ணோன்னே உங்களோட சிஎஸ்சி ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், கீழே இருந்து மூணாவது ஆப்ஷன் மை ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன். மை ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிக்கோங்க. மை ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு கியோஸ் டீட்டெயில்னு சொல்லியிருக்கோம். கியோஸ் டீட்டெயிலில் போயிட்டு ஷோ ஆன் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷோ ஆன் மேப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சென்டரு எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த இடத்துல உங்கள் லொக்கேஷன் வந்து தப்பாக இருக்குது, 20 கிலோமீட்டரா 30 கிலோமீட்டர் இல்லை வேறு ஊரில் இருக்குது, இது வந்து சிஎஸ்சியில் உங்கள் லொக்கேஷன் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா எகெயின் ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் அடிங்க. சிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் போயிட்டு மை அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. மை அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களோட சிஎஸ்சி ஐடி போடுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து கேப்சா கொடுங்க. சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஐடி யார் நேமில் இருக்கோ அவங்களோட கைரேகை கேட்கும்
சரிங்களா? கேப்சர் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உள்ளே போயிடும். இதில் போயிட்டு உங்களோட லேட்டிடியூட் லாங்கிடியூட்டை அப்டேட் பண்ணணும். எதில் போடணும்னா இங்கே பாருங்கள் லேட்லாங் இருக்குது. லேட்லாங் கிளிக் பண்ணிக்கோங்க. லேட்லாங் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பாயிண்ட் ஆன் மேப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பாயிண்ட் ஆன் மேப்பை கிளிக் பண்ணி அகைன் நீங்கள் எப்படி அதில் லொக்கேஷன் கார்டில் லொக்கேஷன் செட் பண்ணிங்களோ அதே மாதிரி அகைன் நீங்கள் போயிட்டு உங்களோட லொக்கேஷனை இதில் செட் பண்ணிக்கோங்க. இந்த லொக்கேஷன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாற மாற மேலே பாருங்கள் மேப் மூவ் ஆக லேட்லாங் மாறும். மேலே மாறும் பாருங்கள். ஸோ கரெக்டாக உங்கள் சென்டர் வந்து எந்த லொக்கேஷன் இருக்கோ அந்த லொக்கேஷனில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணணும்னா கீழே அப்டேட்னு கொடுக்கணும். சரிங்களா? அப்டேட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் இஸ் அண்டர் குவாலிட்டி செக் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இதில் இந்த இடத்துல லாக்ஸ் இருக்கு பாருங்கள். அந்த லாக்ஸில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்னு காட்டும். சரிங்களா? நீங்கள் ஒன்ஸு லொக்கேஷன் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎஸ்சி ஆஃபீஸ்லேருந்து 24 ஹவர்ஸ் ஒரு நாள் இல்லை 2 டேஸில் வந்து உங்களோட அப்டேட் பண்ண லொக்கேஷன் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அக்செப்டட்னு வரும். அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எகைன் நீங்கள் டிஜிபே பே ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லொக்கேஷன் கார்டு மூலியமாகவே உங்களுக்கு லொக்கேஷன் கார்டு மூலியமாக லொக்கேஷன் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏஜென்ட் அதுக்கு கிளிக் பண்ணுங்கள். ஒர்க் ஆச்சுன்னா லொக்கேஷன் அப்டேட் பண்ண தேவையில்ல. ஏஜென்ட் லொக்கேஷன் கார்டு மூலிமா லொக்கேஷன் அப்டேட் பண்ணிவிட்டு அப்பயுமே ஏஜென்ட் ஆதன்கேட் பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் எதாவது வருதுன்னா எகைன் நீங்கள் வந்து சிஎஸ்சியில் போயிட்டு லொக்கேஷனை அப்டேட் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஜிபே ஒர்க் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ.